அடுத்தபடியாக கல்வி என்ற தலைப்பு உரையாடல் எக்ஸ்மா ஃபெமினா இஸ்பைனா என்பதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இங்கு பேச போகும் தலைப்பு இஸ்லாத்தின் பார்வையில் கல்வியின் சிறப்பு. இது ஒரு சாதாரண தலைப்பு போல் தெரியலாம், ஆனால் கல்வியின் சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ் மற்றும் குர்ஆன் வசனங்கள் இவற்றில் உள்ளன. ஆமா, இஸ்லாம் ஆரம்பித்ததே கல்வியுடன் தான். எப்படி தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராவதற்கு முன்னால அந்த சமுதாயம் பல்வேறு அனாச்சாரத்துல மூழ்கினாங்க. கல்லை வணங்குவது, மண்ணை வணங்குவது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது இன்னும் ஏராளமாக இருந்தது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் தனிமையில அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஈடாக வைத்து சென்றாங்க. அப்போதுதான் அல்லாஹ் தஆலா அந்த வஹீயின் மூலம் சமுதாயத்தை திருத்த வைத்தார். அல்லாஹ் முதல் வசனமே எந்த வசனம் கேட்கிறார் தெரியுமா? அல்லாஹ் முதல் இறைச்சி வசனமே கல்வி பற்றி தான். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறார், யாவற்றையும் படைத்த உங்களுடைய இறைவனை திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. 96வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை இருக்கு. அவரை எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். அல்லவன் நிச்சய வாழ்வியாளன். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். ஒழுக்கம், பண்பு எல்லாத்தையும் கற்றுத் தருவதே கல்விதான். அதனால்தான் அல்லாஹ் வஹீயின் முதல் வசனமே கல்வி பற்றி தான் இடம்பெற்றுள்ளது. இஸ்லாத்தில் அறிவை பெறுவது ஒரு விருப்பம் மட்டுமல்ல, அது ஒரு கடமைத்தான். எப்படி தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் இதனை எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு கல்வி ரொம்ப அவசியம். அதனால் தான் கல்வி நமக்கு கடமை. இதற்கு ஒரு உதாரணம், பத்ர் போரில் நடந்த ஒரு சம்பவம். பத்ர் போரில் 70 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அந்த கால வழக்கப்படி சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் வசதி உள்ளவர்கள் பிணை தொகை கொடுத்து விடுதலை செய்தார்கள். வசதி இல்லாத கைதிகள் நபிகளால் ஒரு சலுகை அளித்தார்கள். ஒரு கைதி 10 முஸ்லிம் சிறுவர்களுக்கு எழுத வாசிக்க கற்றுக் கொடுத்தால் அவர் விடுதலை செய்வார் என்று. இதிலேயே தெரிந்து நமக்கு கல்வி எவ்வளவு கடமை என்று இதிலேயே அறியலாம். அது மட்டுமா, ஜாபீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரே ஒரு நபி மொழி தெரிவதற்காக அப்துல்லாஹ் பின் உனைஸ் அவர்களை நோக்கி 1 மாத தொலைதூரத்துக்கு ஷாம் நாட்டுக்கு பயணமாகி சென்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி 19 இடம்பெற்றுள்ளது. ஒரு ஹதீஸ்க்காக 1 மாதம் சென்றார்கள். ஆனால் நம்ம இந்த உலக கல்விக்கு தான் முக்கியம் கொடுக்கிறோம். உலக கல்வி முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா மாற்று கல்வி மட்டும்தான் உலகில் வெற்றி தரும். நாளை மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். நீ ரொம்ப சரியா சொன்ன. உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுல மார்க்க கல்விக்கு கொடுப்பதில்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மார்க்க அறிவை பெறுதல் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமையாகும். அப்போ இந்த பிரார்த்தனையை நாம் அதிகமா கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, மார்க்க கல்வி தான் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும் சொர்க்கத்திற்கு வழிகாட்டியாகவும் இருக்கு. அல்லாஹ் கூறுகிறான், என் இறைவா எனக்கு கல்வியை அதிகப்படுத்தி தருவாயாக என்று கூறுவீராக. இது 20வது அத்தியாயத்துல 114 இடம்பெற்றிருக்கு. அப்புறம் இந்த வார்த்தையை அதிகம் கேட்டுக்கொள்வதாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்ல, கல்வி அறிவு உள்ளவங்க எப்படிலாம் நடப்பாங்க என்று நிறைய குர்ஆன் வசனம் ஹதீஸ் உள்ளது. அல்லாஹ் கூறுகிறான், இவற்றை அறிஞர்களை தவிர வேறு எவரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். 35வது அத்தியாயம் 43வது வசனம். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், அறிந்தவர்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள். 29வது அத்தியாயம் 43வது வசனம். அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், எவருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை அல்லாஹ் மார்க்கத்தில் விளக்கப்பட்டவராக ஆக்கிவிட்டான் என்று முஆவியா ரலி தம் சொற்பொழிவில் கூறுகிறார். மாஷா அல்லாஹ், கல்விக்கு எவ்வளவு அந்தஸ்து பார்த்தீர்களா? அதே போல கல்வி இல்லாதவை பற்றியும் அல்லாஹ் கூறுகிறான். நம்மிடம் கேள்வி கேட்க தெரியுமா? அல்லாஹ் கூறுகிறான், அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? அறிந்தோரை படிப்பினை பெறுவார் என்று கூறுகிறார்கள்.
இந்த குர்ஆன் வசனம் 39வது இடம்பெற்றுள்ளது. மேலும் வேறொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், பார்வையுடையவனும் பார்வையற்றவனும் சமமாக மாட்டார்கள். இந்த குர்ஆன் வசனம் 40வது 58வது வசனத்தில் இடம்பெற்றுள்ளது. அப்போ அந்த இரண்டு வசனமும் கல்வி இல்லாதவே சொல்கிறது, அறியாதவர் குருடர் என்று. அல்லாஹ் குர்ஆனின் 33வது இடத்தில் அல்லாஹ்வை அறிய வேண்டும் என்று வலியுறுத்தினான். அல்லாஹ் யார்? அல்லாஹ்வுடைய பண்பு என்ன? அல்லாஹ்வுடைய திருநாமம் என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதனை எல்லாம் அறிய வேண்டிய கவலை நம்மை போய்விட்டது. அல்லாஹ் பற்றி அறிந்து நம்ம ஆர்வப்பட்டுக்கிறோமா? இந்த உலக கல்விக்கு தான் ஆர்வப்பட்டுக்கிறோம். முன்னாடி எல்லாம் 1 டிகிரி வாங்க சொல்லுவாங்க, இப்பெல்லாம் 2 டிகிரி வாங்குறாங்க. அவ்வளவுதான் நம்ம எண்ணம். ரொம்ப சரியா சொன்ன. ஆனா அல்லாஹ் நம்ம இந்த மாதிரி இல்லத்தை காப்பாற்றணும். ஏன்னா அல்லாஹ் கூறுகிறான், நாங்கள் சிறியோர் போராவோ அல்லது சித்தி போராவோ இருந்திருந்தால் நரகவாசிகளில் ஆயிருக்க மாட்டோம் எனவும் கூறுவார்கள். இது 67வது 10வது அப்போ ஏன் சரியில்லாமல் ஒருவர் கல்வி பெற்றால் அந்த கல்வி அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லாது. எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். நாம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நம் எதில் இருக்க வேண்டும் சகோதரிகளே. கண்டிப்பா நம்ம மாற்றுக்கல்வியை அதிகமாக சேர்ந்து கொள்ளணும். அவர் செய்ததற்கு எடுத்துக்காட்டுதரணும். அவர்கள் கூறினார்கள், புகாரி தாமும் கற்று பிறருக்கும் கற்பித்ததே உங்களை சிறந்தவர். புகாரி 5027. அப்போ நமக்கு தெரிந்ததை பிறருக்கு கற்றுத்தரணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான், அவன் தான் நாடியவருக்கு ஞானத்தை கொடுக்கிறான். யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டதோ அவர் அதிகமான நன்மைகள் வழங்கப்பட்டுள்ளார். அறிவுடையவை தவிர எவரும் படிப்பினை பெறுவதில்லை என்று தன் திருமறையில் கூறுகிறார். 2வது அத்தியாயம் 269வது வசனம். அப்ப நம்ம திருக்குறானை பொருளிருந்து ஓதுவோம், நபி மொழியை கற்போம், அன்னலாரின் வாழ்க்கை வரலாற்றை வாசிப்போம். இதன் மூலமாக கல்வி ஞானத்தையும் நற்செயலையும் அதிகரிக்க செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப பெண்களாகிய நாமளும் கல்வியை சரியான முறையில் கற்க வேண்டும், நன்கு புரிந்து கொள்ளும் வரை படிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா நான் கேட்பேன். இன்னொன்று, நம்ம மார்க்கத்துல 2 விஷயத்துல பரமைப்படலாம். அது என்ன தெரியுமா? நட்சசமம் கூறினார்கள், 2 விஷயங்களை தவிர எதிலும் பரமைப்படுவது கூடாது. ஒன்று, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை அதை அவர் நல்ல வழியில் செலவு செய்தார். இன்னொன்று, மனிதருக்கு அல்லாஹ் வழங்கிய அறிவு ஞானத்தை அதற்கேற்பவர் கற்றுக் கொடுப்பவராகவும் தீர்ப்பு வழங்குவதாக இருப்பதாகும். ஆகியவை அந்த 2 விஷயங்கள். அறிவிப்பு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் புகாரி 1409 இடம்பெற்றுள்ளது. அப்போ நம்மை விட கல்வியில் சிறந்தவரை கண்டால் நாம் பராமைப்படலாம். அவரை விட அதிகம் கற்க வேண்டும் என்று ஆர்வம் எடுத்து கல்வியை கற்க வேண்டும். இதுதான் உண்மையான பராமை. பராமை என்பது அழிப்பதில்லை, மாறாக அவரை விட அதிகமாக கற்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் சகோதரிகளே. மாஷா அல்லாஹ். கல்விக்கு எவ்வளவு சென்றவன். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மார்க்க ஞானம் என்பது கற்றுக்கொள்வதன் மூலம் தான் கிடைக்கும். இதற்கு உதாரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்வியை படித்தவர்களால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ள கீழ்கணக்கை மேற்கொண்டு கிளியர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கற்றுள்ளார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூறினார், உங்களுக்கு கற்றுத்தரப்பட்ட நல்லவற்றை ஈரியருக்கு கற்றுத்தருவதற்காக உண்மை நாம் பின்தொடரலாமா என மூசா அவரிடம் கேட்டார். இது 18வது அரசியல் இடம்பெற்றது. அப்போ நபிமார்களும் மார்க்கங்களை கற்றுக்கொள்ள ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க. ஆனா நமக்கு எளிமையா கற்றுக்கொள்ள டெக்னாலஜி நிறைய வந்தாச்சு. ஆனா நம்ம கத்துக்கிறோமா? கொஸ்டின் நாமளே கேட்டா அது கேள்விக்குறிதான். ஆனா அப்படி இல்லாம மார்க்க கல்வியை நம்மளே தெரிந்து கொள்ளணும். மார்க்க கல்வி தெரிந்து கொள்ளணும் தான் நமக்கு நன்மையும் அந்த நிறைய உயர்த்துகிறது. தெரியுமா சகோதரிகளே? நான் செய்ய வேண்டிய அவர்கள் கூறினார்கள், யார் கல்வியை நாடி ஒரு பாதையில் செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் பாதையை எளிமையாக்குவார். இந்த ஹதீஸ் மட்டுமல்ல, இன்னொரு நிறைய ஹதீஸ் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? மாஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ் எனக்கு புதுசா இருக்கு. உண்மையா தெரிந்து கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ் இருக்கு. அதோட சிறப்பு என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3 செயல்கள் மற்ற அனைத்தும் நின்றுவிடும். 1, நிலையான தர்மம். 2, பயன் தரும் கல்வி. 3, அவனுக்காக பிரார்த்திக்கும் நல்ல குழந்தைகள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நூல் முஸ்லிம் 3358. இதுல 2 விஷயம் இருக்கு. 1, நம்ம படிக்கும் மார்க்க கல்வி, அதுதான் பயன் தரும் கல்வி. 2, நம்ம குழந்தைகளுக்கு இந்த மார்க்க கல்வி நாம் கொடுத்தால் அந்த பிள்ளைகள் தான் சாலிஹான குழந்தைகள். அப்போ அந்த பயன் தரும் கல்வி மட்டும்தான் நம்ம அறிந்த பின்பு முக்கியத்துவம் தரும் சகோதரர்களே. இவ்வளவு சிறப்புடைய இந்த கல்வியை கற்க நாம் அதிகம் முயற்சிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.
பெண்களுக்கு கல்வி மிகவும் அவசியம். அது மட்டும் இல்ல, இஸ்லாம் பெண்களுக்கு கல்வி வழங்க வேண்டும் என்று சொன்ன ஒரே மார்க்கம் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் தான். தெரியுமா? தெரியுமே. அந்த சகோதரி சொன்னவாரி கல்வி என்பது முஸ்லிமான ஆண் பெண்ணுக்கு கடமை. அது மட்டுமல்லாமல் ஆயிஷா முஸ்லிம்கள் பெண்களில் சிறந்தவர்கள் அன்சாரி பெண்கள் ஆவார்கள். ஏனெனில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு வெட்கம் ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை. புகாரில் இடம்பெற்றுள்ளது. பெண்களில் அதிக கல்வி பெற்றது ஆயிஷா தான். தெரியுமா சகோதரர்களே? தெரியுமே. அன்னை ஆயிஷா அவர்கள் தம் கல்வி ஞானத்தை சிறந்தவர்களாக விளங்கினார். கல்வி ஞானத்தில் சிறந்தவர்களாக விளங்கினார்கள். மார்க்க குறித்த அடிப்படை சட்டங்கள், சட்டங்கள் நன்கு புரிந்து கொள்ளும் வரை அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த நபிமொழி எண்ணிக்கை 2710 ஆகும். அப்போ பெண்களாகிய நாமளும் கல்வியை சரியான முறையில் கற்க வேண்டும். அது புரிந்து கொள்ளும் வரை படிக்க வேண்டும். நீ சொன்னது சரிதான். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தமக்கு தெரியாத செய்தியை ஒன்றை கேட்டால் அதை அவர் நன்கு புரிந்து கொள்ளும் வரை மீண்டும் மீண்டும் நபி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். இந்த ஹதீஸ் புகாரி 103 இடம்பெற்றுள்ளது. அப்ப நாமளும் மார்க்க விஷயம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கண்டிப்பா அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மார்க்க விஷயத்துல எந்த அளவு ஆர்வமாக இருந்தார்கள் என்பதை பாருங்கள். நாங்கள் உங்கள் அந்நிய மார்க்க விளக்கங்களை கேட்க முடியாதவாறு தங்களிடம் எப்போதும் ஆண்களை நினைத்திருக்கிறார். எனவே தங்களாகவே எங்களுக்கு ஒரு நாளை ஏற்பாடு செய்யுங்கள் என்று பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டார்கள். அவர்களும் அப்பெண்களுக்காக ஒரு நாளை வாக்களித்து அந்நாளில் அவர்களை சந்தித்து அறிவுரை பகிர்ந்தார்கள். மார்க்க கட்டளை ஏற்றினார்கள். அறிவிப்பவர் அபூ ஸயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு புகாரி 103. அப்போ எந்த அளவு ஆர்வம் காட்டுகிறார்கள், எந்த அளவு மார்க்கத்திற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் பெண்கள். அதுவும் அவ்வளவு வருஷத்தில் இருந்தும் கற்றுக்கொண்டார்கள் பெண்கள். ஆனால் நமக்கு எவ்வளவு இலகுவாக ஆகியுள்ளார் பெண்கள் கற்றுக்கொள்ள நமது செக்ரட்டரி தமிழ்நாடு ராதிகை நிலை நடந்தும் அதைதான் இஸ்லாமிய பெண்கள் கல்வியிடம் ஒரு வருட ஆரம்ப வகுப்பு, 3 மாத தீனியாத் வகுப்பு, மக்தப் மதரசாக்கள் இங்கு வாரந்தோறும் பெண்கள் பயானை இன்று நடத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, திருமண பிரச்சாரம் ஜுமாவில் பயான் இன்று நடத்தப்படுகிறது. தாய்மார்களே, சகோதரர்களே, ஆனால் நாம் ஆர்வம் காட்டுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்ஷா அல்லாஹ் மார்க்க கல்வியை ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நன்றி சொல்லுவோம். ஏன்னா அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கல்வியை கொடுத்தார். அதனை தன் திருமறையில் சொல்கிறார். 27வது அத்தியாயம் 15வது வசனம். தாவூதுக்கும் சுலைமானுக்கும் கல்வியை வழங்கினோம். அவ்விருவரும் இறை நம்பிக்கை கொண்ட தன் அடியார்களின் அதிகமானோரை விட எங்களை மேன்மைப்படுத்தி வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் பொறுப்பு என கூறுகிறேன். இனியாவது நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நன்றி சொல்லும் அல்லாஹ்விற்கு. கற்பதற்கு முன்னாலும் இறைவனிடம் பிரார்த்திப்பதை போட்டு கற்றுக் கொடுப்பதற்கு முன்னாலும் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். அதற்கு முன்மாதிரி மூசா அவர்கள் வரலாற்றிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, என் இறைவா என் உள்ளத்தை விரிவாக்குவாயாக. வயஸ்ஸர் லி அம்ரி, என் உள்ளத்தை எனக்கு விரிவாக்குவாயாக. வஹுல் உக்தம் மின் லிசானி, என் நாவின் முடிச்சுகளை அகழ்த்தி விடுவாயா. அப்பொழுதுதான் என் சொல்லை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று மூசா அவர்கள் கூறினார்கள். அல்-குர்ஆன் 20-27 இடம்பெற்றிருக்கு. அப்ப நம்ம இந்த பிரார்த்தனை தினந்தோறும் வாழ்வில் கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாம் நல்ல முஸ்லிம்களாக மட்டும் இல்லாமல் நல்ல மார்க்க அறிஞர்களாக இருக்க வேண்டும். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். உலக கல்வி மற்றும் மார்க்க கல்வி இரண்டுக்கும் என்ன வேறுபாடு? இரண்டு கல்வி முக்கியங்களை நமக்கு சொல்லுங்க. நீ கேட்டது மிகவும் அருமையான கேள்வி. கல்வியை சிலர் உலக கல்விதான் முக்கியம் என்று மற்றும் சிலர் மார்க்க கல்விதான் முக்கியம் என்று. ஆனால் அல்-குர்ஆனில் பயன்படக்கூடிய அனைத்து கல்வியும் பெற துணிகிறது. முதல் உதாரணம், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது, வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது, மலைகள் எவ்வாறு நடப்பட்டுள்ளது, பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்றார்கள் நுட்பமாக பார்க்க கூடாதா? சூரத்துல் வாஷியால 17வது அத்தியாயம் 20
நம்மில் 29வது அத்தியாயம் 35வது வசனம். இதே முடிவெடுக்கும் திறன், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில், கலந்துரையாடும் முறை, ரெகார்டேஷன் ஸ்கில் தொடர்பான பாடங்களை கற்றுத் தருகிறது. நவீன பாராளுமன்ற ஜனநாயக முறையை பற்றியும் கற்றுத் தருகிறது. 6வது கவனம், உஸ்மான் தனது மகனுக்கு வழங்கிய அறிவுரை இறைவன் தனது திருமறையில் சொல்லி காட்டுகிறார். லுக்மான் தனது மகனுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார்கள். இது 31வது அத்தியாயத்திலிருந்து 14-19 வசனங்களில் இடம்பெற்றிருக்கு. லுக்மான் தனது மகனுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார்கள். குழந்தைகளுக்கு அவர்களது முதல் ஆசிரியர் அவர்களது பெற்றோர்கள் தான். இன்னும் அல்லாஹ் குர்ஆனில் சிந்திக்க வேண்டாமா, ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா, உருக்கமாக பார்க்க வேண்டாமா, உங்களது அறிவை பயன்படுத்த கூடாதா, அறிவுள்ளவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் போன்ற வசனங்கள் அறிவை கூறுகிறது. அப்போ இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, இரண்டு கல்வியும் முக்கியம்தான். நாம் திருக்குறான தினந்தோறும் படித்து சிந்திக்க வேண்டும். நமக்கு கொடுத்த பொக்கிஷமான குர்ஆனை ஏகப்பட்ட கல்விகள் உள்ளன. ஆனா அதுல பயன்பெறக்கூடிய கல்விதான் நம்மளை சீராக்கி ஒழுக்கத்துடன் வாழ செய்யும் சகோதரிகளே. அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனில் இவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருப்பதை நாமும் இங்குள்ளவர்களும் தெரிந்து கொண்டோம். குர்ஆனில் எவ்வளவு எளிமையாக கல்வியை அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறார். பாருங்கள் சகோதரிகளே, தாய்மார்களே, நம் குர்ஆனை சிந்தித்து படிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல் நம் வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும். கல்வி இல்லாமல், அதாவது மார்க்க கல்வி இல்லாமல் ஈமான் கூட வராது. செல்போன்ல சார்ஜ் இருந்தா தான் வேலைகளுக்கு பயன்படுத்த முடியும். சார்ஜ் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அப்பப்ப ஈமானுக்கு சார்ஜ் ஏற்றணும். அப்போதுதான் நம் ஈமானை பிரதிபலிக்க செய்ய முடியும். நம் கல்வியை செழிக்க செய்வோம், ஜன்னத்தின் வழியில் பயணிப்போம். அறிவு என்றால் அது மார்க்க அறிவு நம்மை உயர்த்தும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.